Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம tutti frutti எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு காய் பப்பாளி எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிருங்க. ஒரு panல தேவையான அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிரலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பப்பாளியை உள்ள சேர்த்துறலாம். இது ஒரு 5 minutes வேகட்டும். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. சோ தண்ணியை வடிகட்டிட்டு பப்பாளியை தனியா எடுத்துறலாம். இது நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆகுற டைம்ல இன்னொரு பேனை சூடு பண்ணிருங்க. அதுல 1 கப் சுகர் 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ sugar நல்லா கரைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பப்பாளியை உள்ள சேர்த்துறலாம். இது ஒரு 20 minutes வேகட்டும். இப்போ 20 minutes ஆயிடுச்சு. பப்பாளி நல்லா குக் ஆயிருக்கு. ஆல்சோ ஒத்த கம்பி பதம் வந்தாச்சு. சோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஃப்ரூட் எசன்ஸ் சேர்த்துறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 3 போர்ஷனா பிரிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல ரெட் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. செகண்ட் ஒன்ல yellow ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. தேர்ட் ஒன்ல green ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இது ஒரு 12 hours ஊறட்டும். இப்போ ஒரு 12 hoursல நல்ல கலர் அப்சர்வ் ஆயிருக்கு. சோ இன்னொரு 12 hours நல்லா சன் ட்ரை பண்ணிருங்க. இப்போ உங்க டெலிஷியஸான tutti frutti ரெடி ஆயாச்சு. ரொம்பவே ஈஸியா பண்ணியாச்சு. சோ கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.